ஸ்ப்ரவுட்ஸ், பன்னீர் அண்ட் சோயா சங்க்ஸ் இது மூணும் வச்சு ஒரு அருமையான புரோட்டீன் ஃபைபர் ரிச் கட்லெட்ஸ் எப்படி வீட்டில் குழந்தைங்களுக்காக பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் இது கூட நான் சர்வ் பண்ண கிரீன் சட்னி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கட்லெட்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ்ல வேணும்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இது ஆக்சுவலி சாப்பிடும்போது சிக்கன் கட்லெட் சாப்பிடுற மாதிரியே இருக்கும், நீங்க செஞ்சு பாருங்க. மிக்சர் ஜார்ல 400 கிராம் ஸ்ப்ரவுட் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு கை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கை பருப்பு கீரை சேர்த்திருக்கேன். இது கூட 4 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 100 கிராம் சோயா சங்க்ஸ், 100 கிராம் பன்னீர், இது கூட பாதி வெங்காயம், கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு அரைச்சுக்கோங்க. இது கூட 1/4 கப்புக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூட 2 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ½ an hour ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு இதை செய்யறதுக்கு நான் கோல்வினா சன்ஃபிளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போறோம். நீங்க எந்த ஆயில்ல ஷாலோ ஃப்ரை பண்ணுவீங்க இல்ல டீப் ஃப்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு 20 கட்லெட்ஸ் கிடைச்சதுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா எடுத்து கையில தட்டிட்டு அப்படியே ஜென்ட்லா எண்ணெயில விட்டுருங்க. கையில லேசா எண்ணெய் மட்டும் தடவிட்டு தட்டிக்கோங்க, அப்ப ஈஸியா ரிமூவ் ஆகி வரும். பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேம்ல இந்த சைட் 7 to 8 minutes, அந்த சைட் 7 to 8 minutes. நான் ஊத்துனது 100 ml எண்ணெய்ங்க. இதுலயே நான் 2-3 பேட்ச் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ஆயில் எதுவுமே ஊத்தல. இது ஆக்சுவலி மாவெல்லாம் சூப்பரா உள்ள வெந்துருங்க. ஆனா வெளியில நல்லா கிறிஸ்பியா நறுக்கு முறுக்குன்னு இருக்கும். டீப் ஃப்ரையோ இல்ல இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரையோ ஒரு முறை கோல்வினா சன்ஃபிளவர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. கிரீன் சட்னி செய்யறதுக்கு 1 கப் தயிர் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதுல 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கை நிறைய கொத்தமல்லி, புதினா, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?